Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்குறது person as possessive அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி personனை எப்படி subject and object யூஸ் பண்றது அப்படின்றத பார்த்துருக்கோம். இப்போ possessive எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். யூசுவலா possessive அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம், இவங்க ரொம்ப possessive இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி உரிமை கொண்டாடுறது possessive அப்படின்னு சொல்லுவோம். இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம், மை அப்படின்னா இது என்னோட, மை புக் அப்படின்னா என்னோட புக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி எப்படி இந்த பர்சனை சேஞ்ச் பண்றதுங்கிறதா இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிறதுல ஐ அப்படின்றது சப்ஜெக்டா இருந்திருக்கும். அதாவது நான் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நான் அப்படிங்கிறத என்னுடைய அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். மை அப்படின்னா என்ன மீனிங்னா என்னுடைய. இப்போ மை புக் அப்படின்னா என்னோட புக். மை பென்சில் என்னோட பென்சில் அப்படிங்கிற மாதிரி வரும். மைன் அப்படின்னா என்ன மீனிங்னா என்னுடையது. இப்படியும் நம்ம தமிழ்ல யூஸ் பண்ணுவோம் இல்லையா, என்னுடையது. இந்த புக் என்னோடது அப்படின்னும் யூஸ் பண்ணுவோம். இது என்னுடைய புக் அப்படிங்கிற மாதிரியும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த என்னுடையது அப்படின்னு சொல்லும் போது மைன் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். இதே மாதிரிதான் அவர், இது வீங்கிற சப்ஜெக்ட்ல இருந்து சேஞ்ச் ஆனது. அவர் அப்படின்னா எங்களுடைய, இதோட ப்ளூரல் ஃபார்ம் தான் அப்படியே இங்க கொடுத்துருக்கோம். என்னுடைய அப்படிங்கிறது எங்களுடைய அப்படின்னு சேஞ்ச் ஆகும். அப்படின்னு சேஞ்ச் ஆகும். அண்ட் அவர்ஸ் அப்படின்னா எங்களுடையது அப்படின்னு சேஞ்ச் ஆகும். இதே மாதிரிதான் எல்லா பர்சனுக்கும் சேஞ்ச் பண்ணுவோம். யுவர் அப்படின்னா உன்னுடைய அப்படின்னு அர்த்தம். யுவர்ஸ் அப்படின்னா உன்னுடையது அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல இந்த செகண்ட் பர்சன்ல மட்டும் யுவர், யுவர்ஸ், ப்ளூரலையும் நம்ம யுவர், யுவர்ஸ் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஹிஸ் அப்படின்னா இதே மாதிரி தான். ஹிஸ் அப்படின்னா அவனுடைய அப்படின்னு வரும், இல்லைன்னா அவனுடையது அப்படின்னு வரும். ஹர் அப்படிங்கிறது இந்த ஹர் அப்படின்னா அவளுடையன்னு அர்த்தம். ஹர்ஸ், திஸ் இஸ் ஹர்ஸ், இது அவளோடது அப்படின்னு சொல்லும்போது ஒரு எஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். அவளுடையது அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஈட்ஸ் அப்படின்னா அதனுடைய. இப்ப இது பொருட்களுக்கு யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா அனிமலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனுடைய அப்படின்ற மீனிங் வரும். தெயர் அப்படின்னா அவர்கள் அப்படின்னு அர்த்தமா. ஸோ தெயர் அப்படின்னா அவர்களுடைய. அதே மாதிரி தெயர்ஸ் அப்படிங்கிறது அவர்களுடையது அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி பர்சனை சேஞ்ச் பண்ண யூஸ் பண்றது தான் நம்ம பொசசிவ் அப்படின்னு சொல்றோம். இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். திஸ் இஸ் மை புக். ஸோ மை புக், இந்த மை அப்படின்னு யூஸ் பண்ணும்போது நம்ம அதோட ஸ்டாப் பண்ண முடியாது. திஸ் இஸ் மை அப்படின்னு நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. கண்டிப்பா அதுக்கப்புறம் நீங்க ஒரு நவுன் ஆட் பண்ணணும். எதை சொல்றீங்க, புக் என்னோடதுன்னு சொல்றோமா, இல்ல இது என்னுடைய பென்சில், என்னுடைய பென் அப்படின்னு சொல்றோமான்றது பின்னாடி கண்டிப்பா ஆட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் மை புக் அப்படின்னு சொல்றோம். தென் த புக் இஸ் மைன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இங்க த புக் அப்படிங்கிறது முன்னாடியே கொடுத்துருக்கோம். த புக் இஸ் மைன். இப்போ இது இதோட நம்ம எண்ட் பண்ணிருக்கோம். என்னுடையது அப்படிங்கிறதையும் முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பர்சன்ல சிங்குலருக்கு மட்டும் நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் அண்ட் செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனுக்கு நீங்க உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் எழுதிட்டு just give it in the comments. That's it with the lesson today, and I'll meet you with another interesting session. Until then, bye.